வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோயில் ஸ்ரீதேவி மகா வராகியம்மனோட சக்தி பீடம் திருக்கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ராமலிங்கபுரம் வாராகிபுரம் சேலம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ராமலிங்கபுரத்தில் ஏவிஎஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த காலேஜோட பேக் சைடில் தாங்க இருக்குது. இந்த திருத்தலத்துக்கு செல்லக்கூடிய வழித்தடத்தை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி டெம்பிளுக்கு நான் ரீச் ஆகுன்னு சொல்லி. வாங்க பார்க்கலாம். கோவிலுக்கும் செல்லும் வழித்தடம் நான் இந்த மேப்பில் போட்டிருக்கேன். சேலம்லேருந்து வரவங்க வாழப்பாடி போகிற பஸ்ஸில் ராமலிங்கபுரம் பஸ் ஸ்டாப்னு சொல்லி இறங்கிக்கிங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமான வழித்தடங்களை இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். அயோத்தியாபுரத்துலேருந்து NH49 ஹைவே ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு உளுந்தூர்பேட்டை ஹைவேன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இந்த ரோட்டில் தான் ஆத்தூர் வழித்தடமும் கூட, இதோட மெயின் ரோடு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அயோத்தியாபுரத்துலேருந்து ராமலிங்கபுரம் வரணும். ஸோ ராமலிங்கபுரத்துலேருந்து ஏவிஎஸ் காலேஜ் போகணும். ஏவிஎஸ் காலேஜ் பேக் சைடில் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க நம்ம தேவி மகா வராகியம்மன் சக்தி பீடம் திருக்கோயில் இருக்குது. நோட் பண்ணிக்கங்க மக்களே. உங்களுக்கு நான் ராமலிங்கபுரத்துலேருந்து எப்படி கோயிலுக்கு போகணுன்ற ரூட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் அயோத்தியாபுரத்தில் வந்த பிறகு ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் உங்களுக்கு ராமலிங்கபுரம் வரும். நீங்கள் ராமலிங்கபுரத்தை பக்கமாக வரப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஹைவே உங்களுக்கு வரும். ஹைவேலேருந்து நீங்கள் ரைட் சைடு கட் ஆகணும். ஸோ பார்த்து கிராஸ் பண்ணிக்கங்க. இது நேஷ்னல் ஹைவேங்கிறதுனால பிஸியாக இருக்கும் இந்த ரோடு. ஸோ நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணோடனே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போயிட்டே இருக்கணும். எகைன் ஒரு ரைட் கட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் எங்கே போகுதுன்னா, இப்போ நம்ம ஏவிஎஸ் காலேஜுக்கு போயிட்டுருக்கோம். எக்ஸாக்டாக இது ராமலிங்கபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நம்ம ஏவிஎஸ் காலேஜுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டு எடுக்கணும். இது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஏவிஎஸ் காலேஜ் போகிற ரூட்டு தான். இதிலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா போர்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். அயோத்தியாபுரமோட அப்படி சேலம்னு சொல்லிட்டு அந்த போர்டு இருக்கும். ஸோ தென் நீங்கள் ரைட் கட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஏவிஎஸ் காலேஜ் வரும். இந்த காலேஜ் ரூட்டில் தாங்க நம்ம கோயிலுக்கு போகணும். இதில் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். ஸோ இங்கேருந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க நம்ம வராகியம்மன் சக்தி பீடம் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் உள்ள கிராமங்குள்ளே தான் போகும். நீங்கள் இங்கே வந்து நீங்கள் கேட்டிங்கனாவே அந்த ஊர் பகுதி மக்கள் சொல்லுவாங்க. ஸோ ஏவிஎஸ் காலேஜ் பேக் சைடு தாண்டினோடனே இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் சைடு நம்ம கட் எடுக்கணும். கொஞ்சம் காட்டு பகுதியாக தாங்க இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கரெக்டாக போங்க. ஸோ அகெயின் ஒரு லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா தென் நம்ம கோயிலுக்கு ஈஸியாகவே ரீச் ஆகிடலாம். ஸோ இப்போ பார்த்துட்ருக்க ரூட்டு பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டருக்குள்ளே தான் கோயில் இருக்குது. நீங்கள் பக்கமாக போனோடனே ஒரு ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்திங்கன்னா நம்ம வராகியம்மனோட சக்தி பீடம் திருக்கோயில் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம கோயிலுக்கு வந்துட்டோங்க. இதுதாங்க வராகிபுரம். இப்போ நம்ம தேவி மகா வராகியம்மன் கோயிலுக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த கோயில் பற்றி உங்களுக்கு இன்னும் மேலும் தகவல்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நான் அரங்காவில் குழு தலைவர் ஐயா சிங்காரவேல் சுவாமி ஐயாவோட நம்பரை நான் இங்கே வீடியோலையும் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த திருத்தலத்தினுடைய வரலாறுகள் மற்றும் அனைத்து சிறப்பம்சங்களையும் அவர் உங்களுக்கு சொல்லுவார். மேலும் கோயிலுக்கு எப்படி நம்ம வரணுங்கிறத அவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த கோயில் பார்த்திங்கன்னா இயற்கையில் கொஞ்சம் அழகோடு இருக்குங்க. கண்டிப்பாக குடும்பத்தோடு போங்க. நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதம் வளர்பிறை பஞ்சமிக்கு இந்த கோயிலில் சிறப்பு பூஜை இருக்குங்க. இங்கே இருக்கிற மக்கள் நம்பிக்கையாக தேங்காயில் நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வராங்க. இப்படி நம்ம செய்கிறதுனால நமது கோரிக்கை மற்றும் பிரார்த்தனை நிறைவேறுங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒவ்வொரு வளர்பிறை பஞ்சமிக்கும் நீங்கள் வராகியம்மன் கோயிலுக்கு சென்று தேங்காயில் நெய் தீபம் விட்டு வழிபடணுங்க. முதல் தடவை போகிறவங்க கண்டிப்பாக தேங்காயில் நெய் தீபம் மட்டும்தான் இருக்கணுங்க. அடுத்து வர பஞ்சமிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெயிலையுமே
தீபம் இடலாம். அதனால் எந்த தவறும் இல்லை. ஆனால் முதல் முறை போகிறவங்க மட்டும் கண்டிப்பாக நெய் தீபம் தான் எடுக்கணும். மெயினாக இங்கே இருக்கிற இந்த கோயில் பார்த்திங்கன்னா இயற்கை எழில் கொஞ்சம் அழகோடு இருக்குங்க. கண்டிப்பாக குடும்பத்தோடு போங்க. நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதம் வளர்பிறை பஞ்சமிக்கு இந்த கோயிலில் சிறப்பு பூஜை இருக்குங்க. இங்கே இருக்கிற மக்கள் நம்பிக்கையாக தேங்காயில் நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வராங்க. இப்படி நம்ம செய்கிறதுனால நமது கோரிக்கை மற்றும் பிரார்த்தனை நிறைவேறுங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒவ்வொரு வளர்பிறை பஞ்சமிக்கும் நீங்கள் வராகியம்மன் கோயிலுக்கு சென்று தேங்காயில் நெய் தீபம் விட்டு வழிபடணுங்க. முதல் தடவை போகிறவங்க கண்டிப்பாக தேங்காயில் நெய் தீபம் மட்டும்தான் இருக்கணுங்க. அடுத்து வர பஞ்சமிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெயிலையுமே தீபம் இடலாம். அதனால் எந்த தவறும் இல்லை. ஆனால் முதல் முறை போகிறவங்க மட்டும் கண்டிப்பாக நெய் தீபம் தான் எடுக்கணும். மெயினாக இங்கே இருக்கிற இந்த கோயிலுக்கு வந்து நம்ம வழிபட்டு சென்றால் தொழில் பிரச்சனை, திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்குதுங்க. இது இங்கே இருக்கிற மக்களோட பக்தர்களின் நம்பிக்கையாகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் போய் தேவி வராகியம்மனோட அருளை கண்டிப்பாக பெறுங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வராகியம்மனோட பிராகாரத்தை சுற்றி ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ கேது பகவான், ஸ்ரீ கைலாசநாதர், ஸ்ரீ காலபைரவர் திருத்தலம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குங்க. நம்ம அனைத்து தெய்வங்களின் அருளை பெற ஒரே இடத்துல நம்ம வழிபட முடியும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கோயில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ கேது பகவானோட திருத்தலம் தாங்க இது. நாகதோஷம் இருக்கவங்க இல்லை ராகு கேது பிரச்சனை உள்ளவங்க இங்கே நீங்கள் வழிபட்டு விளக்கேற்றி நன்மைகளை பெறலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க திருத்தலம் ஸ்ரீ கைலாசநாதரோட கோயில் தாங்க. இங்கே ஈசனை நாம் சென்று வழிபட்டு நன்மைகளை பெற முடியும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க திருத்தலம் ஸ்ரீ காலபைரவர், வராகியம்மனோட பிரகாரத்தை சுற்றி தாங்க இந்த திருத்தலம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வழிபடுங்க. இங்கே தினமும் அன்னதானமும் உண்டுங்க. ஒவ்வொரு விசேஷ பூஜைகளுக்கும் இங்கே அன்னதானம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பொதுமக்களுக்கு நாம் அன்னதானத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம கோயில் நிர்வாகத்துக்கு கொடுக்கலாங்க. வெளியிலிருந்து வர பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகமே பூஜை பொருட்கள் தேவையானதாக கொடுக்குறாங்க. நம்ம கோயிலே வாங்கிக்கலாம். தேங்காய், பழம், மஞ்சள், குங்குமம், இந்த பூஜை செட்டை அவங்களே விற்பனை செய்கிறாங்க. நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு போகணுன்னு எந்த அவசியம் இல்லைங்க. கோயிலே நம்ம ஐயா சிங்காரவேல் ஐயா கிட்ட கேட்டாவே அவர் சொல்லுவார். உங்களுக்கு மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வராகியம்மனோட அருளை பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று நான் அந்த அம்மனை பிரார்த்திக்கிறேன். பெருகிடவே அம்மா வாராகி வந்து விட்டாள். தானியம் பெருகிடவே அம்மா